ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம அடை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளரில் அரிசி ரைஸ் எடுத்துக்கிறோம். அது கூடவே 4 வரமிளகா ஊற போட்டுக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு நம்ம சைடிஷ்க்கு ஃபஸ்ட்டு சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறமா பொட்டுக்கல்லை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ சட்னியை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சட்னியை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் சட்னி உங்களுக்கு பொட்டுக்கல்லை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் தான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தோசைக்கு இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு. இப்போ கிழங்க வாஷ் பண்ணி எடுத்துப்போம். கிழங்க சீவி வச்சுக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ரைஸையும் வரமிளகாயும் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா நைஸாக அரைக்கணும். அதிக குவான்டிட்டியாக இருந்தால் நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூடயே நம்ம அடுத்ததாக கிழங்கு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிழங்கு எடுத்துக்கலாம். அந்த கிழங்கு கூடயே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த கிழங்கையும் மிக்ஸிலேயே நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா நைஸாக அரைச்சா போதும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இதையும் நம்ம இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். இது கூடவே வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணி பேட்டரை நல்லா திக்காக கரைச்சிக்கிறோம். இப்போ தோசை ஊற்ற போகிறோம். திக்காக கரைச்சிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கரைச்சிக்கலாம். அடன்றதுனால இது கொஞ்சம் மொத்தமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இது கூடவே நீங்கள் தக்காளி சட்னி கூட ட்ரை பண்ணலாம். எங்களுக்கு தேங்காய் சட்னி பிடிச்சதுனால நாங்கள் அந்த டேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இல்லை கிழங்கு சேர்த்து பண்ணுறதுனால நமக்கு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்ற தோசையை விட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது இதில் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஆன ஃபுட்டு இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு ஆயில் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கிட்டால் தான் மொறுன்னு டேஸ்ட் வரும். நல்லா வேக வச்சு சாப்பிட்ணும் இதை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம சட்னி வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.